நண்பர்களுக்கு வணக்கம். இந்த பாட்காஸ்ட்டில் மார்கன் ஹவுசல் எழுதின த சைக்காலஜி ஆஃப் மணி புத்தகத்தோட போஸ்ட் ஸ்கிரிப்டோட 2வது பாகம் இது. இதில் என்ன விஷயங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னா, அவர் 1960களுக்கு பிறகு 65க்கு பிறகு அமெரிக்காவில் ஒரு ஸ்லோ டவுன், இமிடியட்லி ஒரு ரெசஷனுக்குள்ளே போகலை அப்படின்னாலும் எதனால் அந்த மாற்றங்கள் உருவாகுது அப்படின்னா, முதல்ல ஜப்பான் ஒரு பொருளாதார சக்தியாக உருவாகி வருது. எலக்ட்ரானிக்ஸ் கார்கள் அவங்க ஒரு எக்கனாமிக் மைட்டாக டெவலப் ஆகி வர்றாங்க. சைனாவும் அவங்களோட தயாரிப்புகளை அப்பயே ஆரம்பிச்சிட்டாங்க. அதுபோக மிடில் ஈஸ்டில் அரபு நாடுகளில் எண்ணெய் வளம் கண்டுபிடிக்கப்படுது. அப்போ இப்படி சம பொருளாதார சக்திகள் உருவாகி எமர்ஜ் ஆகி வர்றாங்க. இதுக்கு பிறகு தான் அந்த கேபிட்டலிசம் அப்படின்றது ரிச் கெட் ரிச்சர், புவர் கெட் புவரர் அப்படின்ற அந்த மோடுக்கு வருது. அது வரைக்கும் கேபிட்டலிசத்தால் பலனடைந்த அந்த மிடில் இன்கம் குரூப் அப்படின்றவங்க பெரிய சம்பளத்தில் பெரிய வித்தியாசம் இல்லை அப்படின்றத உணர்கிறாங்க. மற்ற ஆல்ரெடி மிகப்பெரிய பணம் வச்சுருக்கிறவங்க அதை வச்சு பெரும் பணத்தை ஈட்டுறாங்க. அது அரசு உருவாக்கும் திட்டங்கள், பாலிசிஸ் எல்லாம் அதுக்கு அவங்களுக்கு துணை போவது போல் இருக்குது. அவங்களுக்கு சாதகமானதாக அப்படி ஒரு பேட்டர்னுக்கு அவங்க வர்றாங்க 70s. ஜோசப் ஸ்டிக்லிட்ஸ் அப்படின்ற அறிஞர் அவர் எழுதின புக்கில் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. கடந்த 25 வருடங்கள், அதாவது ஒரு 2000 அந்த டைமில் அந்த புக் எழுதுகிறாரு. டாப் 1% அவங்களோட இன்கம் 18% அதிகரிக்குது. ஆனால் அட் த சேம் டைம் ஹை ஸ்கூல் மட்டுமே படித்தவங்க, ஹை ஸ்கூல் டிகிரிஸோடு உள்ள மிடில் இன்கம் குரூப்பில் இருந்தவங்க, அவங்களோட இன்கம் 12% குறைஞ்சிருச்சு 25 வருடங்களில். 2012ஆம் ஆண்டு தி அட்லாண்டிக் மேகசினில் வந்த ஒரு கட்டுரையில் என்ன சொல்கிறாங்கன்னா, 1993லேருந்து 2012 வரைக்கும் டாப் 1% அவங்களோட இன்கம் அப்படின்றது, அவங்களோட வளர்ச்சி அப்படின்றது 86.1%. பாட்டம் 99%ஓட வளர்ச்சி வெறும் 6.6% தான். கிட்டத்தட்ட இன்றைக்கி இந்தியாவில் உள்ள அதே சிச்சுவேஷன் தான். அதை தான் அப்படியே இங்கே ரிப்ளிகேட் பண்ணுறாங்க. அமெரிக்காவில் நடக்கக்கூடிய அத்தனையும் ஒரு 10 வருடங்கள் இந்தியாவில் நடக்கும்னு சொல்லுவாங்க. நம்ம இன்றைக்கி அதே சூழ்நிலையில் தான் இருக்கோம். ரொம்ப போட்டு நம்ம இந்த கணக்கு வழக்குகள், இந்த புள்ளி விவரங்கள்லாம் பேச வேண்டாம். நீங்கள் இதை கேட்டுட்ருக்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள். 2000லேருந்து 2025 இல்லை 1990களிலிருந்து உங்கள் கண்ணு முன்னாடி நீங்கள் இதை கேட்பவர் எத்தனை வயதானவராக இருந்தாலும் உங்களோட சொத்து மதிப்பு எவ்வளவு உயர்ந்திருக்கு, வருமானம் எவ்வளோ உயர்ந்திருக்கு, நீங்கள் வைத்திருக்கும் பொருட்கள் எவ்வளோ உயர்ந்திருக்கு. அட் த சேம் டைம் இந்த நாட்டில் மிகப்பெரிய பணக்காரர்களாக இருப்பவர்களோட சொத்து மதிப்பு எவ்வளோ உயர்ந்திருக்கு. இதுக்கு என்ன காரணம்? இதன் மீது மிகப்பெரிய டிபேட்ஸ் நடந்திருக்கு அமெரிக்காவில். எதனால் எக்ஸாக்ட்லி இப்படி அமெரிக்காவில் எல்லோரும் சமம் தானே, எப்படி இப்படி ஏற்றத்தாழ்வுகள் உருவாச்சுன்னு சொல்லி பொருளாதார அறிஞர்கள் தீவிரமாக விவாதிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அமெரிக்கர்கள் பண்ண மிகப்பெரிய தப்பு என்ன அப்படின்னா, கடன் வாங்கி வாழலாம், எல்லாத்தையும் அனுபவிக்கலாம் அப்படின்றத நார்மலைஸ் பண்ணது தான். இதில் மாரலி ரைட்டு ராங்குன்ற கேள்விக்கெல்லாம் இடம் இல்லை, அந்த டிபேட்டுக்கு இடம் இல்லை. பட் அவங்க அப்படியே பழகிட்டாங்க. அவங்க கண்ணு முன்னாடி இன்றைக்கி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எல்லாரும் அப்படி கல்ச்சரில் பிறந்து வளர்ந்தவங்க தான். 2ஆம் உலகப் போருக்கு பின்னாடி பிறந்தவங்களான பேபி பூமர்ஸ்னு சொல்கிறாங்க. அவங்க ஃபேமிலியில் அது மிக சாதாரணம். கடனுக்கு ஒரு பொருளை வாங்குவது, அதை பயன்படுத்துவது, அதுக்கான தொகையை மாதம் கொஞ்சமாக திரும்ப கட்டுறது. அதே மாதிரி அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாரும் ஒரே அளவு அந்தஸ்தில் தான் இருந்தாங்க. ஒரே அளவு தான் சொத்து மதிப்பு, படிப்பது, வேலைக்கு செல்வது, பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாம் இப்படி இருந்த இடத்துல சடனாக என்ன பார்க்குறாங்கன்னா, ஒரு சிலர் காலேஜ் டிகிரி முடித்தவங்களுக்கு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அவங்க வேகமாக மிகப்பெரிய சம்பளத்துக்கு வந்துடுறாங்க. ஆனால் இந்த செலவினம் அப்படின்னு வரும்போது வருஷத்துக்கு 10 லட்சம், இப்போ இந்தியாவை எடுத்துக்கிட்டோன்னா 10 லட்சமோ 15 லட்சமோ சம்பாதிக்கக்கூடியவரும், வருஷத்துக்கு 3 லட்சம் சம்பாதிக்கக்கூடியவரும் ஒரே மாதிரி செலவுகளை செய்கிறாங்க. இப்போ அதே மாதிரி அமெரிக்காலையும் நடக்குது. அவர் அந்த கார் வாங்கினா இவர் இதே மாதிரி வாங்குறாரு. அவர் பிள்ளைங்களை ப்ரைவேட் ஸ்கூலுக்கு அனுப்புனா இவரும் பிள்ளைங்களை ப்ரைவேட் ஸ்கூலுக்கு அனுப்புகிறார். இது எப்படி செய்கிறாருன்னா, அவர் அவரோட வருமானத்தில் செய்கிறாருன்னா இவர் அதை கடன் வாங்கி செய்கிறார். நீங்கள் வடிவேலு லிவிங்ஸ்டன் நடித்த ஒரு படம் இருக்குது, வரவு 8 செலவு 10 நினைக்கிறேன், எப்படி இந்த சைக்கிள்குள்ளே மாட்டிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அது நடக்குது. அப்போது அவங்க வாங்கின கடனோட அளவு அவங்க ஈட்டக்கூடிய பணத்தோட மதிப்போடு அதிகமாக இருக்குது. மூடர் கூடம் படத்தில் ஒரு வசனம் வரும், லட்சத்தில் சம்பாதிக்கிறோம், லட்சத்தில் கடன் வாங்குவோம், கோடியில் சம்பாதிக்கிறோம், கோடியில் கடன் வாங்குவோம். அந்த மாதிரி
அப்போ லட்சத்தில் சம்பாதிக்கக்கூடியவங்க லட்சங்களில் கடனை வாங்கிட்டு அதை திரும்ப கட்ட முடியாத அளவுக்கு சூழ்நிலையில் மாட்டிக்கிறாங்க. சமீபத்தில் வந்த டிராகன் படத்தில் கூட அவன் சொல்லுவான், என்னப்பா 3 லட்சம் சம்பாதிக்கிறான்னு சொல்லி கேட்கும்போது அதில் 2.5 லட்சம் இஎம்ஐக்கே கட்டுறேன். இன்றைக்கி இந்தியாவில் அது வந்துருச்சு. கடன் வாங்கி செலவு செய்வதுன்றது வந்து ஒரு பொருளை வாங்கிறது அப்படின்றது தப்பு இல்லை. ஒரு நல்ல பொருளாதார அறிவுரை என்ன அப்படின்னா, ஒரு படத்தில் வடிவேலு சொல்லுவார், இந்த பையனுக்கு டிப்ஸு போடுற மாதிரி அப்படிம்பார். 20 crores இந்த பையனுக்கு டிப்ஸு போடுற மாதிரி. உங்களால் அப்படி டிப்ஸு போட்ட மாதிரி போட்டு ஒரு பொருளை வாங்க முடியல அப்படின்னா அந்த பொருளை வாங்காமல் இருக்கிறது தான் நல்லது. அதுதான் வந்து சிறந்த பொருளாதார. அந்த காசு வந்து உங்களுக்கு வந்து டிஸ்போசபிள் இன்கமாக தான் இருக்கணும். அது செல்ஃபோன் வாங்குறதோ பர்டிகுலர்லி இந்த மாதிரி சில வருடங்களுக்கு ஒரு முறை ரீப்ளேஸ் செய்ய வேண்டிய பொருட்கள், செல்ஃபோனு, பைக்கு, காரு, மற்ற எலக்ட்ரானிக் பொருட்கள், இதெல்லாம் வந்து சில ஆண்டுகள் தான் அதோட ஆயுள் காலம். அப்படிங்கும்போது நீங்கள் வேறு வாங்கணுங்கும்போது அதை இருக்கிறதுலே மிக விலை கூடுனதாக வாங்கணும் அப்படின்றதுக்காக இஎம்ஐயில் வாங்குறது அது முட்டாள்தனம். அப்போ எது டிஸ்போசபிள், உங்கள் கையில் உள்ள பணத்தில் எவ்வளவு டிஸ்போசபிளோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் பொருட்களை வாங்கணும். ஆனால் அமெரிக்கர்கள் வந்து மிக அதிக விலை கொடுக்குறாங்க. இன்றைக்கி உங்களை சுற்றி இருக்கிறவங்களே பார்க்கலாம், அவங்களோட மாத வருமானம் 15,000 ரூபா கூட இருக்காது. ஆனால் அவங்க ஆப்பிள் ஐஃபோன் வாங்குவாங்க. அவங்களுக்கு பொருளாதாரம் தெரியல அப்படின்றது உண்மை, அதனால் அவங்க கஷ்டப்பட போகிறாங்கன்றதும் உண்மை. ஸோ வந்து இந்த மாதிரி சூழ்நிலையில் அமெரிக்கர்கள் இது 1980s அவங்க மாட்டிக்கிறாங்க. அது அப்போ இருந்தே இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது உருவாகி வருது. இந்த ட்ரெண்டை வந்து ரிவர்ஸ் பண்ண முடியல. இப்படி கடன் வழியாகவே வந்து அனைத்தையும் நடத்தி கொண்டு போவது இல்லை செலுத்தி கொண்டு போவதுன்ற ட்ரெண்டை அவங்களால ஈஸியாக ரிவர்ஸ் பண்ண முடியல. ஆனால் இந்த பெரிய நிறுவனங்கள் வாங்கக்கூடிய கடன்களை அரசுகள் எப்போதும் தள்ளுபடி பண்ணிடுது. ஸ்டிமுலஸ் பேக்கேஜ்னு சொல்லி கொடுத்து அதை வந்து இது ஆஃப்செட் பண்ணிடுவாங்க. 2002 ஃபைனான்ஷியல் கிரைசிஸ் வந்த உடனே அதனால் திவாலாக கூடிய சுச்சுவேஷனில் இருந்த நிறையா நிறுவனங்களுக்கு அமெரிக்க அரசு வந்து அன்று பெரும் பணத்தை ஒதுக்கி திவாலாக விடாமல் பார்த்துக்கிட்டாங்க. ஸோ இந்த பிக் 5 அப்படிம்பாங்க, இந்த பிக் கம்பெனிஸ் தே கேனாட் அஃபோர்ட் டு ஃபெயில் அப்படின்ற மாதிரி. இன்றைக்கி வந்து ஃபேஸ்புக்கோ, ஆப்பிளோ, அமேசானோ, கூகுளோ இந்த மாதிரி நிறுவனங்கள் தோற்கதை வந்து அமெரிக்கா அனுமதிக்காது. ஏன்னா அவங்க அந்த நிறுவனம் கீழே விழுந்தால் அதை நம்பி இருக்கக்கூடிய ஒரு பொருளாதாரம் கீழே விழும். அதுக்கு அவங்களோட கடன்களை தள்ளுபடி பண்ணுறது பெட்டர் அப்படின்னு சொல்லி அவங்க ஆர்கியூ பண்ணுவாங்க. இன்றைக்கி இது இந்தியாவிலையும் அப்படி தான் நடக்குது. ஒவ்வொரு பெரிய தொழிலதிபர்கள் அவங்களோட ஒவ்வொரு வருஷமும் வாரா கடன்கள்னு சொல்லி தள்ளுபடி பண்ணுறாங்க. இப்போ இதெல்லாம் ஈடுகட்ட மக்கள்கிட்ட மிக அதிகமாக வரி வாங்குகிறாங்க, ஜிஎஸ்டி வாங்குகிறாங்க, இல்லை பொருட்களுக்கான பெட்ரோல் டீசல் விற்கிறதுல காசு பார்க்குறாங்க. ஸோ அப்போது இந்த பொருளாதார மாடல் அப்படின்றது சிலருக்கு ரொம்ப சாதகமானதாக இருக்குது. இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், சமீபத்தில் திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு ஊரில் நடந்தது. அவங்க இஎம்ஐ கட்ட முடியல வீட்டுக்கு, வீடை பூட்டுறதுக்கு ஆள் வந்துட்டாங்க, ஜப்தி பண்ணுறதுக்கு வந்துட்டாங்க. அந்த வீட்டில் இருந்த ஆண், அந்த கடனை வாங்கியிருந்தவர் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டார். அவர் வந்து தற்கொலை முயற்சி பண்ணியிருக்காரு. அவர் கொண்டு போயிருந்தால் காப்பாற்றிக்கலாம், பட் அவர் இறந்து போயிட்டார். அப்போ இதே இதை வந்து ஒரு சில லட்சங்கள் கடன் வாங்கினவருக்கு இது நடக்குது அப்படின்னா, நீங்கள் பல ஆயிரம் கோடிகள் கடன் வாங்குறவங்க ரொம்ப அவங்க பாட்டு ஜாலியாக தான் இருப்பாங்க. மல்லையானும் ஜாலியாக தான் இருக்கார், இங்கிலாண்டில் தான் இருக்கார், திரும்ப கொடுத்துட்டேன்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி எத்தனையோ பேர் எவ்வளவோ கடன்களை வாங்கியிருக்காங்க. சொத்து மதிப்பும் கடன் மதிப்பும் சரியாக இருக்கும், அவ்வளோக்கு அவ்வளோ கடன் வாங்கி வச்சுருப்பாங்க. இப்போது இதை வந்து இந்த டிபேட் நடக்குது இப்போ அமெரிக்காவில். இந்த டிபேட்டை வந்து ட்ரம்ப் மாதிரி ஆட்கள் வந்து அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க. மேக் அமெரிக்கா கிரேட்டுன்றாங்க. அமெரிக்காவில் உள்ள மிக ஏழ்மை நிலையில் உள்ள மக்கள் தான் ட்ரம்ப்புக்கு ஓட்டு போடுறாங்க. ட்ரம்ப் மிகப்பெரிய பணக்காரன். அந்த ஐரணி வந்து அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியல. அவங்க ட்ரம்ப்பை கொண்டு வந்து இவங்க நிலைமையை சரி பண்ணுவார்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவர் வந்து அகைன் அங்கே உள்ள ஈலான் மஸ்க் மாதிரி ஆட்களுக்கு உதவி பண்ணக்கூடிய முடிவுகளை தான் எடுப்பார் அப்படின்றது அவங்க லேட்டராக தான் புரிஞ்சுக்கிடுவாங்க. ஸோ அப்போ இந்த மாற்றங்கள் இன்றைக்கி வந்து அமெரிக்காவில் ரொம்ப வேகமாக நடந்துகிட்ருக்கு. இந்த புக்கை அவர் எழுதும்போது ட்ரம்ப் வந்து ஃபஸ்ட் டைம் பிரசிடெண்ட்டாக இருந்தார். இது எழுதி வெளியாகி கிட்டத்தட்ட 4-5 வருடங்கள் ஆயிடுச்சு. இப்போ 2வது தடவை ஆகியிருக்காரு. மேபி அவர் இதுக்கு ஒரு அப்டேட் எதுவும் எழுதுறாரான்னு தெரியல அடுத்து வரக்கூடிய எடிஷன்ஸில். அண்ட் இதெல்லாம் சொல்லிவிட்டு மார்கன் ஹவுசல் ஒன்று சொல்கிறார், ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது 1950s இருந்ததை விட 2020s வந்து வாழ்க்கை சௌகரியமாகத்தான் இருக்குது. எல்லா வகையிலையும் வந்து வாழ்க்கை பெட்டராக தான் இருக்குது. கொரோனா வந்ததுன்னா அதை ஒரு 2 இயர்ஸுக்குள்ளே வந்து அதை டீல் செஞ்சு முடிக்கக்கூடிய அளவுக்கு
மெடிசன் வந்து இன்றைக்கி மருத்துவம் அப்படின்றது அட்வான்ஸ்டாக இருக்குது. பட் ஆனால் மக்கள்கிட்ட அந்த இன்டாலரன்ஸ் அப்படின்றதும் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறார். இன்டர்நெட் ஈகோன்னு சொல்லும்போது, இன்டர்நெட் நமக்கு உலகம் முழுவதும் இருந்து தகவல்களை கொட்டும்போது டிஃப்ரென்சஸ் ஆஃப் ஒப்பீனியன் பல விதமாக இருக்கும்போது அதை ஏற்றுக்கிட முடியாத மக்களும் நிறையா இருக்காங்க. இன்டாலரன்ஸை வந்து ஒட்டுமொத்தமாக அதிகமாக்கியிருக்குன்னு சொல்கிறாரு. அண்ட் இந்த மாதிரி இன்டாலரன்ஸ் தான் வந்து இந்த மாதிரி ஒரு மாற்றம் வேணும், உடனடியாக வேணும் அப்படின்ற எதிர்பார்ப்பும் அந்த வேகமும் அப்படி ஒரு எக்ஸ்ட்ரீம் போகக்கூடிய நிலையில் தான் வந்து உலகப் போர்கள் உருவாகுது அப்படின்னு சொல்லி இந்த போஸ்ட் ஸ்கிரிப்டை முடிக்கிறாரு. ஹிஸ்ட்ரி இஸ் ஜஸ்ட் ஒன் டேம்டு திங் ஆஃப்டர் அனதர் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த புத்தகம் முழுவதும் மார்கன் ஹவுசல் நிறைய ப்ராக்டிக்கலான அட்வைசஸ் சொல்லியிருக்காரு. அமெரிக்காவில் உள்ள பொருளாதார இந்த புக்கை அவர் எழுதுனது அமெரிக்க மக்களை மனசில் வச்சு தான். அது இப்படி வந்து உலகம் முழுவதும் போய் சேரும் அப்படின்லாம் அவர் இது எழுதும்போது நினச்சிருக்கவே மாட்டார். அவர் போட்ட ட்வீட்டில் வந்து இந்த புக்கை சூப்பராக சம்மரைஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, லிவ் பிலோ யுவர் மீன்ஸ். நீங்கள் ஈட்டும் பணத்தை விட குறைவான பணத்துக்கு வாழ்க்கையை அமைச்சுக்கோங்க, வருமானத்துக்குள்ளே வாழ பழகுங்க. அதுதான் பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது என்னென்னா, முதலீடு பண்ணுங்கள் டைவர்சிஃபைடாக. இந்தியாவில் இருக்கோம் அப்படின்னா இப்போ நம்ம பண்ண வேண்டியது ப்ராமினென்ட்லி கோல்டு, அப்புறம் பிபிஎஃப், இந்த மாதிரி பணமாக இன்வெஸ்ட் செய்வது. அதுக்கு மேலே மிச்சம் இருந்தால் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். வித் 10 இயர் டைம் ஹரைசான் அவர் சொல்கிறார். குறைஞ்சபட்சம் ஒரு 10 வருஷ டைம் ஹரைசானில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும். உடனடியாக தேவைப்படுற பணத்தை எதுலேயும் முதலீடு பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அக்செப்ட் வாலட்டிலிட்டின்னு சொல்கிறார். ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும். இப்போ நீங்கள் போன ஆட்சி மாற்றத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஆட்சி மாற்றம் வந்து கொஞ்ச நாள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்லேருந்து இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 30% வந்து ஸ்டாக் மார்க்கெட் கீழே போயிருக்கு. ஸோ அப்போ இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கின்றார். லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்கில் இந்த வாலட்டிலிட்டி அப்படின்றது இருக்கத்தான் செய்யும். ஸோ 90% ஆஃப் த ஃபைனான்ஸ் இது தான் அப்படின்றார். இவ்வளவு தெரிஞ்சால் போதும், இவ்வளவு பொறுமை இருந்தால் போதும், நீங்கள் 90% ஆஃப் த ஃபைனான்ஸ் இது தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த மீதி 10% அப்படின்றவங்க அந்த டாப் 1% வந்து அவங்க 1%ஆகவே நீடிக்கிறதுக்கு அந்த ஃபார்முலா வேறு யாருக்கும் வந்து சேர விடாமல் பார்த்துக்கிடுவாங்க. அப்படி தான், அதுதான் இந்த சிஸ்டம் அப்படின்றது. அதை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடியது மார்கன் ஹவுசல் திரும்ப சொன்ன மாதிரி நமக்கு என்ன வேணும், நமக்குரிய நேரம், அதை நாம் எப்படி செலவு செய்ய போகிறோம், நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தை நம்ம மகிழ்ச்சிக்காக எப்படி நம்ம பயன்படுத்திக்கிட போகிறோம் அப்படின்றது தான். ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி. நீங்கள் எல்லா பாட்காஸ்ட்டையும் கேட்டிருந்தீங்க, இதுவரை கேட்டுட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்காக தான் பேசுகிறேன். இனியும் தொடர்ந்து மற்ற புத்தகங்களை பாட்காஸ்ட்டாக பேசுகிறான்ட்டு இருக்கேன். தொடர்ந்து கேளுங்க. தேங்க்யூ.